சென்னை விமான நிலையத்தில் பல்வேறு இண்டிகோ விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் காத்திருந்த பயணிகளுக்கு சமோசா, கேக் போன்றவை வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்போம். கசாலி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் கசாலி. சென்னை இண்டிகோ ஏர்லைன்ஸ் கடந்த 4 நாட்களாக சேவைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது விமான பணி நேர சம்பந்தமான தளர்வுகளை மத்திய விமான போக்குவரத்து தெரிவித்துள்ளதால் தற்போது சென்னையில் இருந்து இன்று மட்டும் இந்திய ஏர்லைன்ஸ் 98 விமான சேவையை இயக்கி இருக்கிறது. மேலும் 48 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் விமானங்களில் டிக்கெட்டுகளை கேன்சல் செய்து வருபவர்களும் மற்றும் டிக்கெட்டுகளை மறுதேதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காகவும் பயணிகள் பெருமளவில் குவிந்திருக்கிறார்கள். இது பயணிகள் அதிக அளவில் விமான நிலையத்தில் கூடியிருப்பதால் அந்த கவுண்டரில் இருப்பதால் இண்டிகோ ஏர்லைன்ஸ் சார்பாக விமான பயணிகளுக்கு அந்த டிக்கெட்டை காண்பித்தால் அவர்களுக்கு ஒரு கேக்கு, ஒரு சமோசா மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கி வருகிறார்கள். மேலும் இந்த டிக்கெட்டுகளை மாற்றம் செய்து வரக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் இது போன்ற ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் வழங்கப்படும் என்றும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கசாலி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.